செல்வராகவன் அவர்கள் படத்துல நடிக்கிற நடிகர்களை விட அவர் படத்துல வர கேரக்டர் தான் நம்ம மனசுல ஆழமா பதியும். அது காதல் கொண்டேன் படத்துல வர வினோத் திவ்யாவா இருக்கலாம், 7G ரெயின்போ காலனி படத்துல வர அனிதா கதிரா இருக்கலாம், ஏன் நம்ம புதுப்பேட்டையில வர கொக்கி குமாரா கூட இருக்கலாம். அப்படி தன்னோட ஒவ்வொரு கேரக்டர்களையும் காலம் கடந்து பேச வச்சதுக்கு செல்வராகவன் அப்படிங்கிற ஒரு ஜீனியஸ் எழுத்தாளர் தான் காரணம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ்ல வெளிவந்த யாரடி நீ மோகினி படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் செல்வராகவன் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதே கதையை தெலுங்குல ஃபர்ஸ்ட் செல்வராகவன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி வெங்கடேஷ் மற்றும் த்ரிஷா வச்சு ஒரு சூப்பர் ஹிட் படமா கொடுத்தாரு. தமிழ்ல அவரோட படங்களுக்கு பல விமர்சனங்கள் எழுந்தாலும் தெலுங்குல செல்வராகவன் அவர்களின் படத்துக்கு ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆயிரத்தில் ஒருவன். தமிழ்ல இப்படி ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் திரைப்படமே வந்ததில்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல அவ்வளோ பெரிய குரூவோட கிட்டத்தட்ட பல மாசம் பெரிய பொருட்செலவுல எடுத்த படம். நடிகர் கார்த்தி அவர்களுக்கு இரண்டாவது படம். அந்த டைம்ல ஆண்ட்ரியா மற்றும் ரீமாசனுக்கு அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லாம இருந்தாலும் செல்வராகவன் படம்ன்ற ஒரே காரணத்துக்காக பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சு. சோழர்களின் வாழ்க்கை வரலாற தப்பா காட்டுறாங்க, ரெண்டாவது பாதி படத்துல சரியில்லைன்னு பல விமர்சனங்கள் வந்ததால அந்த படம் தமிழ்ல சரியா ஓடல. தெலுங்கு, மலையாளம் மற்ற மொழிகள்ல அந்த படத்துக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். இப்ப என்னன்னா யூடியூப்லயும் ட்விட்டர்லயும் போய் ஆயிரத்தில் ஒருவன் 2 எப்ப எடுக்க போறீங்கன்னு செல்வராகவனை டேக் பண்ணி ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி செல்வராகவனுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி எதுன்னா இரண்டாம் உலகம் படம் ஹை பட்ஜெட்ல எடுத்து ஃபிளாப் ஆனது தான். அப்படி அந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு டைரக்டர் தான் காரணம்னு செல்வராகவன் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குற வரைக்கும் போனாங்க. இந்த செல்வராகவன் அவர்களின் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.